வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். 1000 பொற்காசு கிடைக்குங்கிற ஆசையோட அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வர்றாரு அந்த வழிப்போக்கன். ஆனா அவரை உள்ள விடாம தடுக்கிறாங்க வீரர்கள். வெகுமானம் வாங்க வந்தவனை இப்படி டார்ச்சர் பண்றீங்களேன்னு அந்த ஆள் அந்த தட்டை வாங்கி பாக்குறாரு ஒரு வீரன். அதே சமயம் விழால அரியணை பக்கத்துல நின்னுட்டு பார்த்திபன், அரசியல் அறிஞர்களே, அறம் காக்கும் பெரியோர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு மகுடாபிஷேகம் நடத்தப்பட்டது. என்னோட மதிப்புக்குரிய மாமாவால நான் தற்காலிகமா மன்னனாக்கப்பட்டேன், நிரந்தரமா இல்ல. ஏன்னா நம்ம அரசியல் சட்டப்படி, அரசகுல சம்பிரதாயப்படி நான் தேர்ந்தெடுக்கிற பட்டத்து ராணிய உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களோட ஆசியையும் அனுமதியையும் வாங்கி அரியாசனத்துல அமர்ந்து அரசியல் சாசனத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம்தான் மன்னருங்கிற உரிமை எனக்கு நிரந்தரமாகும். அதனால என்னோட பதவியை உறுதிப்படுத்திக்க இந்த சபையை கூட்டினேன். இந்த சுப தினத்துல நாட்டோட நலன் கருதி நல்லதொரு பிரகடனத்தை பெருமையோட அறிவிக்க ஆசைப்படுறேன். முதல்ல என்னோட மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களால தர்மத்திற்கு மாறாகவும் நியாயத்திற்கு புறம்பாகவும் வசூலிக்கப்பட்ட வரித்தொகை இன்னையிலிருந்து ரத்து செய்யறதோட ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்பட்ட வரித்தொகையை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடவும் முடிவு செஞ்சிருக்கேன்னு சொல்ல சபையில இருந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா கைதட்டுறாங்க. 2வதா என்னோட மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களோட அதிகாரத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிற பிரபுக்களோட சபையை கழிச்சிட்டு என்னோட நேரடி நிர்வாகத்தின் கீழ் மக்கள் சபையை அமைச்சு அவங்களோட ஆலோசனைப்படி நான் அரசு நடத்த முடிவு செஞ்சிருக்கேன்னு சொல்ல நாகநாதன் பதறார். ஆனா மக்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அப்ப தட்டை வாங்கின வீரன் அந்த தட்டை பூபதி கிட்ட வந்து கொடுக்கிறார். 3வதா எனது மதிப்பிற்குரிய மாமாவுக்கு வயசாகிவிட்ட காரணத்தால நிர்வாக உரிமை இனிமேலும் அவர்கிட்ட இருந்தா அவரோட உடல்நிலையை பாதிக்குங்கிற காரணத்தாலையும் இந்த நாட்டோட நிலையையும் ரொம்பவே பாதிக்குங்கிற காரணத்தாலையும் என்னோட மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு அரசியல்ல இருந்து விடுதலை தந்து நிரந்தரமா ஓய்வு தர முடிவு செஞ்சிருக்கேன்னு சொல்றார். அந்த சமயத்துல பூபதி அவசரமா அந்த தட்டை நாகநாதன் கிட்ட காட்ட அத மறைவா படிச்சுட்டு பூபதியோட காதுல ஏதோ சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அத சைட்ல இருந்த சோமப்பா பாத்துடுறார். என்னோட பக்கத்துல இருக்கிற இந்த பெண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இவளோட பேர் அமுதவள்ளி, அமைச்சர் ஜெயசீலரோட மகள். உங்களோட அனுமதியோட இவளை என்னோட பட்டத்து மகிழ்ச்சியா ஆக்கிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றார். உடனே மக்கள் எல்லாரும் அரசி அமுதவள்ளியார் வாழ்கனும் அரசர் விக்ரமசிம்மர் வாழ்கனும் கோஷம் போடுறாங்க. அந்த சமயத்துல பூபதி ஒரு வீரனோட காதல ஏதோ சொல்லி அனுப்ப அதே சமயம் பொன்னன் சபைக்குள்ள தன்னோட வீரர்களால நிரப்புறார். பார்த்திபன் அரியணை ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி மங்கையர்க்கரசி தேவியார் நில் விக்ரமான்னு சொல்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க பார்த்திபனும் அமுதாவும். அம்மானு அதிர்ச்சியோட பார்த்திபன் கூப்பிட நேர்மை தவறாம நீதி தேவன் உட்கார்ந்து ஆட்சி செலுத்தின இந்த அரியாசனத்துல உட்கார உனக்கு யோகியதா இருக்கா சொல்லுன்னு கோவமா கேக்குறாங்க அவங்க. அன்போடையும் பண்போடையும் அறங்காத்த மன்னர்கள் ஏந்திய செங்கோல மாசு படிஞ்ச உன்னோட கரங்கள் தீண்ட தகுதி இருக்குதா சொல். மக்களை நீ ஏமாத்திடலாம் விக்ரமா, ஆனா உன்னோட மனசாட்சியை நீ ஏமாத்த முடியாது, உன்னோட மாதாவை ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க. ஒரு குற்றமும் செய்யாத உன் கூட பிறந்த சகோதரனை, நான் பெத்தெடுத்த செல்வ திருமகனை, இந்த நாட்டோட உத்தம புத்திரனை நீ சிறையில இருந்து விடுதலை செய்யாம நீ இந்த சிம்மாசனத்தை நெருங்க முடியாது. நான் நெருங்க விடமாட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அநீதிக்கு அடிமையாகிடலாம். நீதிக்கு போராட உன் தாய் தயாராயிட்டா விக்ரமான்னு கோவத்தோட கொந்தளிச்சு பேச பார்த்திபன், தாயே, உங்களோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கல. தயவு செஞ்சு எனக்கு ஆசி கூறி இந்த அரியாசனத்துல உட்கார அனுமதித்தாங்க. அதுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்னு சொல்றார். ஆனா அதுக்கு ராணி அனுமதி தர, பார்த்திபனை நீ சிறையில இருந்து விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமா மீறினா என்னோட பிணத்தை தாண்டிதான் நீ இந்த அரியாசனத்தை அடைய முடியும்னு முடிவா சொல்லிடுறாங்க. அப்ப அமைச்சர் ராணி கிட்ட, மகாராணி நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்ல, கேட்க தயாரா இல்ல அமைச்சரே, நீங்களும் சுயநலவாதி தான். உங்களோட மகளை மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்களோட எதிர்கால பரம்பரைக்கு அரசுரிமை கிடைக்குங்கிற பேராசையில உங்களுக்கு அறிவழிஞ்சு போயிட்டீங்க. நியாயம் பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல அதை கேட்டதும் அமுதாவுக்கு கோபம் வருது. நாட்டோட நலம் காக்கும் நன்மக்களே, இனி நீங்க தான் எனக்கு நீதி வழங்கணும். ஆட்சி பிடம் ஏற துடிச்சுக்கிட்டு இருக்கிற விக்ரமன் என்னோட மகன்தான், ஆனா அரசுக்கு உரியவன் கிடையாது. இவனுக்கு முன்னாடி பிறந்த மூத்தவன் உயிரோட இருக்கான், அவன் பேர் பார்த்திபன்னு சொல்ல அதை கேட்ட மக்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆகுது. நடந்த கதைய ராணி மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நாகநாதன் அவசரமா சிறைச்சாலைக்கு வந்து விக்ரமனை அடைச்சு வச்சிருந்த சிறையை திறக்க சொல்றார். அவரை பார்த்ததும் மாமான்னு அவரை கட்டிக்கிட்டு அழுகிறார் விக்ரமன். அதே சமயம் ராணி மக்கள் கிட்ட, இப்ப சொல்லுங்க, தவறே செய்யாத சொந்த சகோதரனை சிறையில அடைச்சிட்டு இவன் சிம்மாசனம் ஏறுறது நீதியான ராணி கேட்க அதுக்கு மேல தாங்க முடியாத அமுதா, இல்லம்மா, நீங்க தான் இப்ப பொறுமை இழந்துட்டீங்க, பெத்த பாசத்தால நிதானம் இழந்துட்டீங்கன்னு கோபத்தோட சொல்ல பார்த்திபன் அவங்கள தடுக்கிறார். அதுக்கு அமுதா, மன்னிக்கணும், இதுக்கு மேலேயும் மறைச்சு வச்சா விஷயம் விபரீதமாயிடும். அம்மா, நான் யாரை நேசிச்சேனோ, யாருடைய கரத்தை பிடிக்க காத்திருந்தேனோ,
யாருக்காக என்னோட உள்ளத்தை அர்ப்பணிக்க சித்தமா இருந்தேனோ அந்த உத்தமர் உங்களோட மகன் பார்த்திபன் இவர்தாமான்னு சொல்ல அதை கேட்ட ராணிக்கு பயங்கர ஷாக். பார்த்திபன் அவரை பார்த்துட்டு அப்படின்னா விக்ரமன் எங்கன்னு ராணி கேட்க, இதோ இருக்கிறேன்னு முகமூடி போட்டபடி நாகநாதனோட கொலு மண்டபத்துக்குள்ள வர்றார் விக்ரமன். பழி தீர்த்துக்கிட்டான். நீங்க பாராட்டி சீராட்டிய தத்புத்திரன், இப்ப உங்களோட இதயம் குளிர்ந்ததா தாயே, உங்களோட ஆசை தணிந்ததான்னு கோவத்தோட விக்ரமன் கேட்க, பார்த்திபன் விக்ரமானு கூப்பிட, இனி வாய் பேசாது வாள்தான் பேசும்னு சொல்லிட்டு நாகநாதன் கிட்ட, எனக்கு மலர்புரி வேணும், மலர்புரி சிம்மாசனம் வேணும், பார்த்திபனோட உடலை அணு அணுவா வெட்டி என் முன்னாடி போடணும், அவனோட ரத்தத்தை நான் மதுக்கிண்ணத்துல ஊத்தி சுவைச்சு குடிக்கணும், அப்பதான் என்னோட வெறி தனியும் மாமான்னு சொல்ல நாகநாதன் தன்னோட கட்டாரியை எடுத்து பார்த்திபன் மேல வீச பார்த்திபன் தலையில இருந்த மணிமகுடம் கீழே விழுந்துடுது. பார்த்திபனை கொல்ல போறவர் முன்னால ராணி வந்து நிக்க நாகநாதன் ஸ்டாப் ஆயிடுறார். உடனே விக்ரமன், மாமா தாயின்னு கூட பாக்காதீங்க, தடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட தலை மண்ணுல உருளட்டும்னு சொல்றார். அவங்க அம்மாவை விலகி நிக்க சொல்லிட்டு நாகநாதன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார் பார்த்திபன். அதுக்கு மேல தாங்க முடியாம விக்ரமன் தன்னோட தலைய சிலையில அடிச்சு திறக்க ட்ரை பண்றார். அப்ப பூபதி, பிடியுங்கள் அந்த பார்த்திபனைன்னு ஆணையிட அவர் பின்னால சோமப்பா வாளோட நிக்கிறார். சோமப்பாவை தாக்க அரச வீரர்கள் வாழை நீட்ட அவங்க பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த பார்த்திபனோட ஆட்கள் அவங்க மேல வாழை நீட்டுறாங்க. 2 குரூப்புக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அங்க நடக்கிற சண்டையில சோமப்பா பூபதியை கொன்னுடுறார். விக்ரமன் தன்னோட தலைய தூணுல முட்டி அந்த கவசத்தை திறக்க ட்ரை பண்றார். நாகநாதன் பார்த்திபனை கொல்ல வர சமயத்துல பார்த்திபன் அவரை வாளால குத்திடுறார். தொலைஞ்சான் சண்டாளன், வெற்றி நமக்கேன்னு பொன்னன் சந்தோஷப்பட அப்ப வாளோட விக்ரமன் பார்த்திபான அறைகுவல் விடுறார். வெற்றி யாருக்குன்னு இந்த வால்முனையில தீர்த்து கொள்வோம்னு அவர் சொல்ல அப்ப அங்க இருந்த லைட்டை பிடிச்சு விக்ரமன் முன்னாடி வந்து அவரோட சண்டை போடுறார் பார்த்திபன். இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணி. பார்த்திபன் விக்ரமனை குத்த போற சமயத்துல பார்த்திபான ராணி கூப்பிட அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறார். தொடர்ந்து அவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல விக்ரமன் தன்னோட வாளை இழக்க வாளோட நிக்கிற பார்த்திபன் கிட்ட, அவனை மன்னிச்சிடு, அவன் செஞ்ச குற்றங்களுக்காக அவனை மன்னிச்சிடு, அவனை பழி வாங்காதான்னு அவரை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க ராணி. இல்லம்மா, சகோதரனை கொள்ளும் சண்டால நான் கிடையாதுன்னு பார்த்திபன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விக்ரமன் அங்க இருந்த தேரை எடுத்துக்கிட்டு ஓடிடுறார். விக்ரமா போகாதன்னு ராணியும் பார்த்திபனும் கூப்பிட்டும் கேட்காம வெறி பிடிச்சவர் மாதிரி தேரை ஓட்டிக்கிட்டு போறார். அம்மா, அவனை உங்ககிட்டே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி தன்னோட வாளை தூக்கி வீசிட்டு அவர் பின்னால குதிரையில போறார் பார்த்திபன். போகாத விக்ரமான பார்த்திபன் கத்தியும் விக்ரமன் ஸ்டாப் பண்ணாம தேரை ஓட்டிக்கிட்டு போக ஒரு மலை உச்சியில இருந்து தேர் கீழே தண்ணிக்குள்ள விழுந்துடுது. விக்ரமான அவர் காப்பாற்ற முடியாத சோகத்துல அலறார் பார்த்திபன். அரண்மனையில அவங்க அம்மா காலில் விழுந்து வணங்குறார் பார்த்திபன். பார்த்திபா, தாங்க முடியாத பல கஷ்டங்கள்ல இருந்து மீண்டதோட மட்டும் இல்லாம இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கூட நீ மீட்டுட்ட. நீ ஒரு உத்தம புத்திரன்கிறத நிரூபிச்சுட்ட. நீ நீடூழி காலம் வாழ்ந்து நீதி தவறாம அரசு புரிஞ்சு பிறந்த குலத்தோட பெருமையை நிலைநாட்டணும்னு ஆசி வழங்குறாங்க ராணி. உங்களோட ஆணைப்படியே நடப்பேன் அம்மான்னு பார்த்திபன் சொல்ல அமுதாவோட கைய அவரோட கையில சேர்த்து வச்சுட்டு, நீங்க 2 பேரும் சீரோடையும் சிறப்போடையும் பல்லாண்டு காலம் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப அங்க பொன்னனும் ராஜாத்தியும் வர அவங்களையும் ஆசீர்வாதம் பண்றாங்க மகாராணியார். இதுதாங்க உத்தமபுத்திரனோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.